மக்களே வணக்கம். உலக கருணை தினம் என்று நவம்பர் 13. கருணை என்ற சொல் அப்படி கேட்ட உடனே நம்ம எல்லாருக்குமே முதலில் நம் தாய் தந்தை மட்டும்தான் நினைவுக்கு வர வேண்டும். அப்படி தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு கடவுள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இந்த கருணை என்ற சொல்வதற்கு எளிமையா இருக்கலாம், ஆனா அதனால் பயன் அடைந்தவர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கான கஷ்ட காலங்கள்ல உங்களுக்கு உதவி செய்தவர்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைப்போம், கண்டிப்பா அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு நம்ம புதுசா ஒரு நண்பர்கள் யாராவது ஒருத்தவங்க அந்த நேரத்துல உதவி செஞ்சிருப்பாங்க, ஆனா அவங்க எதையும் நினைச்சு செஞ்சிருக்க மாட்டாங்க. இதுதான் அரிஸ்டாட்டில் சொல்றாரு. கருணை என்பது அந்த நேரத்துல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த தேவையை தொடர்பில்லாத ஒரு ஆள் உங்களுக்கு செய்வாங்க. அந்த நபர்களை நம்ம மறக்கவே கூடாது. அன்னை தெரேசா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அன்பின் ஒரு உருவம். அவங்கள பத்தி நான் நிறைய சொல்றதை விட உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம தொட கூட யோசிக்கக்கூடிய, இல்ல பார்க்க கூட நம்ம யோசிப்போம். அந்த மனிதர்களை அரவணைத்த ஒரு பெரிய கருணையின் வடிவம். இது போன்ற மனிதர்களை நாம் நினைக்கும் பொழுது இந்த உலகம் கட்டாயம் அன்பின் வழியில் நடக்கும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, இதை ஒரு தாரக மந்திரமாக வைத்திருக்கக்கூடிய அந்த வள்ளலார் குழு தற்போது வரை உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள். காப்பியத்தின் வழியாக நீங்க பாத்தீங்கன்னா மணிமேகலை என்ற காப்பியத்துல யாருக்கெல்லாம் பசியோ அவர்களுக்கு உணவும் கல்வியும் கொடுத்த கருணை வடிவத்தை காப்பியத்தின் வழியாக காண முடிந்தது. இப்படி இருக்க கருணை என்பது பல வடிவங்களில் இருக்கிறது. கருணையால் தான் இந்த உலகம் இயங்குகிறது. மழை இந்த பூமி மேல வச்ச ஒரு கருணை தான். அது வள்ளுவர் சொல்லுவார், நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. கருணை என்பது அது முழு வடிவம் பெறாத ஒரு அற்புதமான ஒரு அன்பின் செயல். அந்த வகையில் இன்று உலக கருணை தினம். உங்கள் அனைவருக்கும் கருணை தின நல்வாழ்த்துகள். வணக்கம்.